வல்லாபட்ட கொத்தல ஹிம்புட்டு மற்றும் வெண்சந்தனம் தொடர்பான சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான வர்த்தமானி அறிவித்தலை அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்க உள்ளதாக வனஜீவராசிகள் அமைச்சர் விஜித விஜயமுனி சொய்சா தெரிவித்தார். பட்டை வன ஜீவராசிகள் மற்றும் விருட்சங்கள் சட்டத்தின் 45வது சரத்தின் கீழ் வல்லாப்பட்டை பாவனை வரையறுக்கப்பட்டுள்ளது. ஏற்றுமதிக்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ள இந்த தாவரத்தை அனுமதியின்றி சேமித்து வைப்பதும் எடுத்துச் செல்வதும் தடையாகும். வன் சந்தனம் வனஜீவராசிகள் மற்றும் விருட்சங்கள் சட்டத்தின் 42வது சரத்தின் கீழ் முழுமையாக பாதுகாக்கப்படக்கூடியது. ஊதுபத்திகளுக்கு பயன்படுத்தப்படும் வன் சந்தனம் பெறுமதி வாய்ந்த ஒரு ஔடதமாகும். சாலகியா ரெட்டிக்யூலாட்டா என்னும் விஞ்ஞான பெயரை கொண்ட கொத்தல ஹிம்புட்டு தாவரம் நீரிழிவு சரும நோய்களுக்காக பயன்படுத்தப்படும். உலகிலேயே அதிகளவிலான பேட்டன் அனுமதி பத்திரம் இதற்கு காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வல்லாப்பட்ட வெண்சந்தனம் மற்றும் கொத்தல ஹிம்புட்டு போன்ற தாவரங்கள் எமது நாட்டிலிருந்து கொண்டு செல்லப்படுகின்றன. இதன் காரணமாக எமது நாட்டின் திரைசேரிக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைப்பதில்லை. அதே போன்று அவை பாரிய அளவில் அளிக்கப்படுகின்றன. எனவே இந்த தாவரங்கள் குறித்து பிரத்யேக சட்டம் இருக்குமாயின் இதனை பாதுகாக்க முடியும். ஆகவே அந்த சட்டத்தை அமுலாக்குவதில் பாரிய பொறுப்பு காணப்படுகின்றது. வல்லாப்பட்டை மற்றும் வெண்சந்தனம் என்பவை சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்யப்பட்ட சம்பவங்கள் குறித்து கடந்த காலங்களில் அதிகம் பதிவானது. 1 கிலோவுக்கும் அதிகமான வல்லாப்பட்டையை கொண்டு சென்று 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறான பெறுமதி வாய்ந்த அரிய வகை தாவரங்களை அழிக்கும் நடவடிக்கை அண்மையில் சிவனொளி பாதமாலை சரணாலயத்திற்கு சென்ற போது நியூஸ் ஃபர்ஸ்டினால் அவதானிக்க முடிந்தது. இந்த தாவரங்கள் தொடர்பில் அமலில் உள்ள சட்டம் ஏற்புடையதா? நாட்டில் உள்ள தற்போதைய சட்டங்களின்படி இவற்றை பாதுகாக்க அதிகாரிகளால் முடியாமல் போயுள்ளது. எனவே தாவரங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாவிடின் இந்த 3 வகையான தாவரங்களும் எதிர்காலத்தில் இல்லாமல் போய்விடும். அதனை விடுத்து சட்டத்தை தளர்த்தி இதனை அழிவுற செய்வது ஏற்புடையதல்ல. தெஹிவள தேசிய மிருக காட்சி சாலையில் வைத்து வெள்ளையாமை இறந்தமைக்கான காரணம் என்ன? இந்த விடயம் குறித்து ஆராய்வதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் இன்று தெஹிவள மிருக காட்சி சாலைக்கு சென்றிருந்தனர். நேற்று முன்தினம் இரவு இறந்த வெள்ளையாமையின் மரண பரிசோதனை தகவல் எவ்வாறு கிடைக்கப்பட்டுள்ளது, அது மட்டுமில்லாமல் மீதமுள்ள ஏனைய 3 ஆமைகள் நிலைமை தற்போது எவ்வாறு உள்ளது என்பதற்கு அறிவதற்காக தெஹிவள மிருக காட்சி சாலைக்கு நாங்கள் தற்போது வந்துள்ளோம். கொஸ்கொட ஆமை பாதுகாப்பு மத்திய நிலையத்தின் உரிமையாளரிடமிருந்த 4 ஆமைகள் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக தெஹிவளை மிருக காட்சி சாலையிடம் கடந்த புதன்கிழமை ஒப்படைக்கப்பட்டன. குறித்த ஆமைகள் செயற்கையாக நிர்மாணிக்கப்பட்ட ஒரு இடத்தில் பராமரிக்கப்படுவதாக தெஹிவளை மிருக காட்சி சாலையின் அதிகாரி ஒருவர் குறிப்பிடுகின்றார். எவ்வாறாயினும் இந்த வெள்ளை ஆமைகளின் காட்சிகள் மற்றும் இறந்த ஆமையின் காட்சிகளை பதிவு செய்வதற்கான அனுமதி இன்றும் எமக்கு கிடைக்கவில்லை. தெஹிவளை மிருக காட்சி அறைக்கு கொண்டு வரப்பட்ட 4 வெள்ளை ஆமைகளில் 1 நேற்று முன்தினம் இரவு இறந்துள்ளது. இறந்த வெள்ளை ஆமை தொடர்பான மரண பரிசோதனைகள் இன்னும் எமக்கு கிடைக்கப்படவில்லை என உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் மீதமுள்ள 3 ஆமைகளும் இந்த இடத்தில் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர்கள் எமக்கு தெரிவித்துள்ளனர். அவர்களுடைய இறந்த ஆமை உடைய மரண பரிசோதனை நாளை கிடைக்கப்பெற்றவுடன் ஊடகங்களுக்கு அறிவிக்க உள்ளதாக அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். நியூஸ் வெஸ்ட் செய்திக்காக தெஹிவளை மிருக காட்சி சாலையிலிருந்து எஹியார்கள். தற்போது கிடைத்த செய்தி. நுரையீரலில் ஏற்பட்ட கோளாறே வெள்ளையாமை உயிரிழப்பதற்கான காரணம் என மரண பரிசோதனையில் கண்டறியப்பட்டுள்ளதாக தேசிய மிருக காட்சி சாலையின் பணிப்பாளர் அனுருத்த சில்வா சற்று முன்னர் தெரிவித்துள்ளார். இந்த மரண பரிசோதனை அறிக்கை தொடர்பான மேலதிக தகவல்களை 10:45 பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். கைது செய்யப்பட்ட மேல் மாகாண சபையின் முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் ஷிராந்த் அமரசேகர இன்று விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டின் சந்தேகத்தின் பேரில் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். கந்தான வெலிகம்பெட்டிய பகுதியில் வைத்து முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஷிராந்த் அமரசேகரவினால் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் தாக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சூழல் தொடர்பான போலீஸ் பிரிவில் கடமையாற்றும் அதிகாரியின் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு இலக்கான போலீஸ் கான்ஸ்டபிள் ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன.
யாழ் உதயன் பத்திரிகை மக்களுக்கு சிறந்த சேவை ஆற்றியமைக்கான விருதினை பெற்றுக் கொண்டுள்ளது. கனடா தமிழ் காங்கிரசினால் இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. உதயன் பத்திரிகை ஒரு வருட காலத்திற்கு 2வது சர்வதேச விருதினை வெற்றி கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பரிசை தளமாக கொண்ட எல்லைகளை கடந்த ஊடகவியலாளர்களால் சிறந்த சேவைக்கான விருது கடந்த ஆண்டு நவம்பர் 27 வழங்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடி மற்றும் காத்தான்குடி பகுதிகளில் உள்ள தபாலகங்களில் இடம்பெற்ற திருட்டு சம்பவங்கள் தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. களுவாஞ்சிக்குடி கோட்டக்கல்லாறு உப தபாலகம் நேற்றிரவு உடைக்கப்பட்டுள்ளது. தனியார் குடியிருப்பில் தற்காலிகமாக இயங்கும் தபாலகத்தில் இந்த திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை களுவாஞ்சிக்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை காத்தான்குடி மஞ்சத்தொடுவாய் தபாலகமும் நேற்றிரவு உடைக்கப்பட்டு பொருட்கள் கொள்ளையிடப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கொலனாவ நகரசபை தலைவர் போலீஸ் தலைமையகத்தில் உப தலைவருக்கு எதிராக இந்த முறைப்பாட்டு ஒன்றை பதிவு செய்துள்ளார். கொலனாவை நகரசபையின் உபத்தலைவர் தனக்கு எதிராக போதைப்பொருள் குற்றச்சாட்டை முன்வைப்பதாக தெரிவித்து நகரசபையின் தலைவர் ரவீந்திர உதயசாந்த இன்று முறைப்பாட்டை பதிவு செய்திருந்தார். இந்த குற்றச்சாட்டின் ஊடாக தனது நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதாக அந்த முறைப்பாட்டில் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளம்பட்டி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியுடன் இணைந்து கொலுனாவ நகரசபை தலைவர் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுவதாக உபதலைவர் அண்மையில் பத்திரிகை ஒன்றுக்கு தெரிவித்துள்ளதை நான் கண்டேன். உபதலைவர் கொலுனாவ நகரசபையின் அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்காகவே முயற்சிக்கின்றார். இந்த சம்பவம் குறித்து ஏற்கனவே நான் கட்சிக்கு அறிவித்துள்ளேன். இந்த முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகண்ண குறிப்பிட்டார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய மாலைத்தீவின் ஜனாதிபதி அப்துல்லா யாமீன் அரசு செலவீனத்தை குறைப்பதற்கான நடவடிக்கையாக தமது சம்பளம் 50% குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அத்துடன் ஜனாதிபதி மாளிகையை தமது உறைவிடமாக பயன்படுத்துவதையும் தாம் தவிர்த்துள்ளதாக மாலைத்தீவு ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். I've had a very successful, very fruitful trip to Sri Lanka. எனது இலங்கை விஜயம் சாதகமானதும் விரும்பத்தக்கதாகவும் அமைந்துள்ளது. ஜனாதிபதியுடனும் அமைச்சர்களுடனும் வெற்றிகரமாக பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு சந்தர்ப்பம் கிட்டியது. இரு நாடுகளினதும் பொதுவான வளர்ச்சிக்கு தாக்கம் செலுத்தக்கூடிய பல விடயங்கள் தொடர்பில், குறிப்பாக மாலைத்தீவை விட்டு இலங்கையில் வாழ்கின்றவர்களுக்கு தாக்கம் செலுத்தும் விடயங்கள் குறித்து சர்வதேச குற்றங்களுக்கு எதிரான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான உடன்படிக்கையில் நாம் கைச்சாத்திட்டுள்ளோம். அதேபோன்று தொழில் பயிற்சி மற்றும் விளையாட்டுத்துறை தொடர்பான உடன்படிக்கையும் இதில் உள்ளடங்குகிறது. இந்த துறையை எடுத்துக்கொண்டால் கொழும்புடன் நாம் நீண்ட கால தொடர்புகளை பேணி வருகின்றோம். மாலைத்தீவு அரசாங்கத்தின் செலவினங்கள் அதிகரித்துள்ளமை குறித்து முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்தும் மாலைத்தீவு ஜனாதிபதி இந்த ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார். இந்த குற்றச்சாட்டுகள் என்னுடைய அரசாங்கம் மீதே முன்வைக்கப்பட்டுள்ளன. முன்னைய 2 அரசாங்கங்கள் மீதே இந்த குற்றச்சாட்டுகள் பொருந்துகிறது. சம்பளம் போன்ற விடயங்களை குறைத்து விடுமாறு நான் ஆலோசனை வழங்கியுள்ளேன். மாலைத்தீவின் நிலைமை குறித்து நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அரசு அமைச்சர்களின், பிரதி அமைச்சர்கள் மற்றும் ஏனைய அரசு நியமனம் பெற்றவர்களின் சம்பளம் ஏற்கனவே குறைக்கப்பட்டுள்ளது. எனது சம்பளமும் 50% குறைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மாளிகையை உறைவிடமாக பயன்படுத்தாது எனது பிரத்யேக இல்லத்திலேயே நான் வாழ்ந்து வருகின்றேன். ஏனைய தரப்பினரும் இதனை முன்மாதிரியாக பின்பற்றுவார்கள் என எதிர்பார்க்கின்றேன். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க மாலைத்தீவு ஜனாதிபதி அப்துல்லா யாமீன் அப்துல் கயூமை இன்று சந்தித்துள்ளார். இனி விளையாட்டு செய்திகள். 3வது லுசுபோனியா விளையாட்டு விழாவில் இலங்கை ஆடவர் மற்றும் மகளிர் கடற்கரை கரப்பந்தாட்ட அணிகள் லீக் சுற்றில் வெற்றி பெற்றன. போர்த்துகலின் காலனித்துவ ஆட்சிக்கு உட்பட்டிருந்த நாடுகள் பங்கேற்றுள்ள இந்த விளையாட்டு விழா இந்தியாவின் கோவாவில் நடைபெற்று வருகிறது.
ஆடவருக்கான கடற்கரை கரப்பந்தாட்டத்தில் லீக் சுற்றில் இலங்கை அணி கிழக்கு தீமோரை எதிர்த்தாடியது. போட்டியில் 2 சுற்றுகளையும் 29-19 எனும் புள்ளிகள் அடிப்படையில் கைப்பற்றிய இலங்கை 2-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. மகளிருக்கான கடற்கரை கரப்பந்தாட்ட போட்டியில் இலங்கை அணியின் எதிராளியாக மொசம்பிக் அணி களமிறங்கியது. போட்டியில் 2-0 என்ற கணக்கில் இலங்கை மகளிர் அணி வெற்றி வாகை சூடியது. இதேவேளை இந்த விளையாட்டு விழாவில் மேசைப்பந்து போட்டிகளின் கலப்பு இரட்டையர் பிரிவில் ரோஹன் சிறிசேன மற்றும் இசாரா மதுரங்கி ஜோடி அரையிறுதி சுற்று வாய்ப்பை இழந்தது. காலிறுதிப் போட்டியில் அவர்கள் போர்த்துகல் ஜோடியிடம் தோல்வியடைந்தனர். அந்த விளையாட்டு தகவலுடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகள் இரவு 10:45 ஒளிபரப்பாகும். வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.